Hey guys, welcome back to another video. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவுன்ஸ் ரெண்டட் வெஹிக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வேறு ஸ்டேட்லேருந்து வேறு இடத்துக்கு படிக்கிறதுக்கோ இன்டர்ன்ஷிப்போ இந்த மாதிரி வேறு இடத்துக்கு போயிருப்போம். அங்கே போன இடத்துல வந்து ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டு இருக்கும்போது இந்த டெலிவரி ஜாப்பு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நிறைய பேர் போவாங்க. பட் ஆனால் நம்ம வேறு இடத்துலேருந்து போயிருப்போம், நம்மக்கிட்ட வண்டி இருக்காது, இல்லை வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து வண்டி இருக்காது, அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டட் வெஹிக்கலுக்கு போவோம். ஆனால் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அந்த ரெண்டட் வெஹிக்கல் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஜிப்பியாக இருக்கட்டும், பவுன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி. பட் ஆனால் இதில் எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத நம்ம போய் வாங்குவோம். வாங்கினதுக்கப்புறமா என்னடா இது வாங்கணுமே, சும்மா வேஸ்ட்டாக இருக்கு, நல்லா இல்லை வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நான் இந்த பவுன்ஸ் வெஹிக்கல் வாங்கி யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் ஒரு சில விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் வந்து மைனஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டுமே சொல்லுவோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வண்டியில் ஏதாவது நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா அதை மட்டும்தான் சொல்லுவாங்க, அதோட மைனஸ் பாயிண்ட் யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஓப்பனாக ஷேர் பண்ண போகிறேன். எதுவுமே இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. அந்த வண்டியில் என்ன இருக்குது எல்லாத்தையுமே ஓப்பனாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த பவுன்ஸ் வண்டி முதல்ல வந்தது எப்படின்னா, முன்னாடியெல்லாம் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி இப்போது நம்ம எங்கன்னா எடுத்துன்னு போகிறோம், இப்போ ஊர்லேருந்து எங்கன்னா போகிறோம் அப்படின்னா எமர்ஜென்சி வந்து இப்போ நீங்கள் ஏதாவது வண்டி புக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் அதிகமாகும். அப்போது நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த பவுன்ஸ் வண்டியை ஒரு பவுன்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு புக் பார்க்கணும், வண்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதை புக் பண்ணிங்கன்னா அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். புக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அந்த வண்டியை எடுத்துக்கின்னு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் எங்கன்னா போகிறீங்கன்னா அங்கே விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்த பெட்ரோல் திருடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த வண்டியை எடுத்துன்னு போய் எங்கன்னா நிற்க வச்சுட்டு டயர் தேடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த கம்பெனிக்கு ஒரு பல லாஸ் ஆகும்ல. அப்போ அவங்களும் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் லாஸ் ஆகும்ல. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த பவுன்ஸை. வண்டியெல்லாம் செம்மையாக இருந்தது. அந்த வண்டி நான் முன்னாடி யூஸ் பண்ணலை, செம்ம சூப்பராக இருந்தது. அதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்ட்டு விடுற மாதிரி இது பண்ணிட்டாங்க. எப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு பவுன்ஸ் வண்டி வாங்கணும் அப்படின்னா ஒரு 5600 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் திருப்பி வண்டி எடுத்துன்னு போய் விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 1000 தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும், மிச்செல்லாம் வந்து அவங்களுக்கு தான். ஆனால் அதில் வந்து ஒரு 1 வீக் இது வாடகையும் ஆட் ஆகிடும். அதுலேயே 1 வீக் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஓட்டிக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஒரு 5600 சொன்னல, அந்த 5600 வந்து டெபாசிட் அமௌண்ட் தான். டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் கட்டும் போது வந்து உங்களுக்கு வண்டி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த 5600 கட்டும் போது வண்டி தான் கொடுப்பாங்க, புது வண்டியெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அதுவே 1000 சேர்த்து 6600 கட்டினீங்களா தான் உங்களுக்கு வந்து புது வண்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து நான் கிளியராக சொல்கிறேன், இது வந்து டெபாசிட் அமௌண்ட் தான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் அப்படியே ஓட்டி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்ட் வந்து செப்பரேட்டாக பே பண்ணணும். நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் என்ன 5600 இல்லை வந்து 6600 பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து நீங்கள் வண்டி எடுத்துன்னு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து 1000 தான் ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஜாஸ்தியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, 1000 ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதுவும் நான் இந்த வண்டி எதுவும் டேமேஜ் ஆகலை இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா தான் கொடுப்பாங்க. அதுலேயும் சில பல ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அவங்க. அதுக்கப்புறமா இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இதோட வண்டியோட பாடி தான். இந்த பாடியை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த காலத்துலலாம் சேத்தக் வண்டி இருக்கும்ல, சேத்தக் வண்டி சேம் அதே லுக்கு தான் இருக்கும். அந்த வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும், அந்த வண்டி பார்க்குறதுக்காக இருக்கட்டும், சேம் அதே லுக்கு தான் இருக்கும், சேத்தக் வண்டி மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இதோட பாடி பில்ட் குவாலிட்டி வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த வண்டி பார்க்கும் போதே தெரியும், இப்படி தட்டினோம்னா டங்குன்னும் அந்த மாதிரி நல்லா ஹார்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து ஓன் யூஸ் கிடையாது. ஓன் யூஸ்னால் வந்து அது கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணியிருந்தாலும்
எதுவும் இல்லை. இப்போ நம்ம சேஃபாக ஓட்டுவோம் வருவோம், ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து ரெண்டட் கமர்ஷியல் யூஸ்ன்றதுனால அவங்க வந்து செம ஹார்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கமர்ஷியல் யூஸில் வந்து ஒருத்தரே ஓட்ட போகிறது இல்லை. இந்த வண்டி 100 பேரும் ஓட்டலாம், 1000 பேரும் ஓட்டலாம், 10 பேரும் ஓட்டலாம், 20 பேரும் ஓட்டலாம். ஒருத்தரும் வந்து ஒரு மாதிரி ஓட்டுவாங்க. பள்ளம் கிள்ளம் என்ன இருக்குது எல்லா இடத்துலையும் அடிச்சு தள்ளின்னு போவாங்க. ஏன்னா வந்து அவங்க சொந்த வண்டி கிடையாது, ரெண்டட் வண்டி அப்படின்றதுனால அடிச்சு தூள் கலப்பாங்க. ஸோ அதனால் இதோட பில்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததாக இப்போது நீங்கள் வண்டி வாங்குறீங்க. வண்டி வாங்கினதுக்கப்புறமா திருப்பி எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் அந்த வண்டி இல்லை எனக்கு வேணால் போதும், நான் இவ்வளோ தான் ஓட்டுறேன், இதுக்கு மேலே நான் ஓட்ட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாபஸ் பண்ணும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த வண்டியில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு, சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு, இல்லை வந்து டயர் தேஞ்சிருக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட்டு எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு சுச்சுவேஷனும் நடக்கலை. அவங்க சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி டயருக்கெல்லாம் வந்து எந்த அமௌண்ட்டும் கிடையாது. டயருனா தேஞ்சிருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தேஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாடி ஸ்க்ராச்சஸ்க்கெல்லாம் எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்ததான் வந்து இதோட பேட்டரி ஸ்வாப்பிங் தான். இது வந்து சார்ஜரெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஓட்டின்னு போகிறீங்க, இப்போ ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போயிட்டீங்க, போனதுக்கப்புறமா சார்ஜ் ஃபுல்லு காலியாகிடுச்சு, அதிலே காட்டும் நீங்கள் வந்து 20 கிலோமீட்டர் ஓட்ட முடியும், 30 கிலோமீட்டர் ஓட்ட முடியும் அப்படின்றது வந்து முன்னாடியே காட்டிடும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் இருக்கும். அந்த ஸ்வாப்பிங் ஸ்டேஷனுக்கு போனோம். ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த பழைய பேட்டரி இருக்குல்ல, பழைய பேட்டரி எடுத்து அந்த மிஷினில் போனோம். அந்த புது பேட்டரி எடுத்துகிட்டு திருப்பி இந்த வண்டியில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு வர மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நீங்கள் அன்லிமிட்டெட் பேட்டரி ஸ்வாப்பிங், இதிலே வந்து வேறு மாதிரி பேக்கேஜ் இருக்குது. உங்களுக்கு வந்து லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ்னால் ஒரு அமௌண்ட் இருக்கும், அன்லிமிட்டெட் பேக்கேஜ்னால் ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒன்றுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓட்டிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, இதெல்லாம் தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் அடுத்ததாக மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கினீங்கன்னாக்கா ஏகப்பட்ட மைனஸ் பாயிண்ட் இருக்குது. 1 2 இல்லை, ஏகப்பட்ட மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஷோரூம் போனோம்ல, ஷோரூம் போனதுலேருந்தே சொல்கிறேன். நம்ம முதல்ல ஷோரூம் போனோம். ஷோரூம் போயிட்டு இந்த மாதிரி வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். நம்ம அந்த வண்டி ஏதாவது புதுசாக இருந்தால் கூட வந்து எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக தான் இருந்தோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை வண்டி இல்லை, நீங்கள் பைசா வாங்கின்னு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஆச்சு சார், நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அதுக்கப்புறம் போனோடனே சீக்கிரம் சட்டுப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 20-30 மினிட்ஸுக்குள்ளே எல்லாம் வண்டியெல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. எடுத்துன்னு வந்து இந்த வண்டி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறமா அந்த வண்டியை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த நம்பர் பிளேட் உடஞ்சி போயிருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி சார், இந்த மாதிரி நம்பர் பிளேட் உடஞ்சி போயிருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த நம்பர் பிளேட்டுக்கு வந்து டேப் அடித்து கொடுத்துட்டாங்க. டேப் அடிச்சுட்டு நீ வந்து எடுத்துன்னு போகிறல, நீ எல்லாமே ஒரு வீடியோ பிடிச்சிக்கோ, இதெல்லாம் வீடியோ பிடிச்சி வச்சுக்கோ, உனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ், ஏன்னா வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து ஒரு வீடியோ பிடிச்சி வச்சுக்கோ, நாளைக்கு நீ வாபஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ பிடிச்சிக்க சொன்னாங்க. ஒரு வீடியோ பிடிச்சி வச்சிக்கினேன். அதுக்கப்புறமா அடுத்ததாக ஸ்டாண்டு என்ன ஆச்சு அப்படின்னா, செம்ம ஹார்டாக இருக்குது. அது ஸ்டாண்ட் தூக்க முடியல, காலில் தூக்கணுமா ஒரு மாதிரி செம்ம ஹார்டு. அது மேலே தூக்க முடியல, கீழேயும் ப்ரெஸ் பண்ண முடியல, செம்ம ஹார்டாக இருக்குது. அந்த வண்டியை தான் கொடுத்தாங்க. பட்டு இந்த ஸ்டாண்டு ப்ராப்ளம் எல்லாம் வந்து இது வந்து எல்லாருக்குமே வராது. ஏன்னா நான் வாங்கின வெஹிக்கல் வந்து அந்த மாதிரி இருந்தது. பட் இது எனக்கு தான் அந்த மாதிரி ஆச்சு. உங்களுக்கு வந்து அது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகாது. ஸோ அதனால் கம்பெனி மேலே இந்த தப்பு வந்து கம்பெனி மேலே சொல்ல மாட்டேன், எனக்கு ஆனது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்டாண்டு வந்து ஹார்டாக இருந்தது. அதுக்கப்புறமா அடுத்ததான் வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்மளுக்கு வண்டி கொடுத்தாங்கல்ல, கொடுக்கும்போது ஒரு வாட்டர் சர்வீஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணி கொடுக்கல. அதுக்கப்புறமா இதோட மிரருக்கு வந்தீங்கன்னாக்கா 2 மிரருமே கொடுக்கல. மோஸ்ட்லி புது வண்டிக்கு கொடுப்பாங்க, ஆனால் பை வண்டிங்களுக்கெல்லாம் வந்து மிரரெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிரரெல்லாம் போட்டு கொடுத்தாக்கா அதை உடச்சி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டா என்னன்னு தெரில, மிரரெல்லாம் கொடுக்கல. மிரர் வந்து 2 மிரருமே கொடுத்துருக்கல. அதுக்கப்புறமா அந்த வண்டியை எடுத்துக்கின்னு வெளியே வந்து ஓட்டும் போது ஒரு சில விஷயம்லாம் ஃபீல் ஆச்சு. எனக்கு ஸ்டார்டிங் வந்து பிக்கப்பு சுத்தமாகவே பிடிக்கல. பிக்கப்புனா இப்போது ஒரு அப்பு ஏறுறோம் அப்படின்னா 2 பேரை உட்காந்து ஏறுறோம் அப்படின்னா ஏறவே ஏறாது.
நானே தள்ளின்னு போயிருக்கிறேன். 2 பேருமே இறங்கி 2 பேருமே தள்ளின்னு போயிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சுத்தமாக நல்லாவே இல்லை. பிக்கப்ன்றதில் சுத்தமாக நல்லாவே இல்லை. இதில் வந்து 2 வண்டி இருக்குது. ஒன்று 45 ஸ்பீடு, இன்னொன்று 65 ஸ்பீடு. 2 வண்டி இருக்குது. நான் வாங்கின வண்டி வந்து 45 ஸ்பீடு. ஓகேவா? பட் ஆனால் 65 ஸ்பீடு வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஏன்னா நம்ம தெரியாது வந்து நம்ம எதுவுமே தப்பாக சொல்லக்கூடாதுல்ல. 45 ஸ்பீடு வந்து இந்த மாதிரி இருந்தது. நான் போகும்போது அப் ஏறுறதோ இந்த மாதிரி எல்லாம் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் கேட்கலாம், ப்ரோ 45 ஸ்பீடு 65 ஸ்பீடு 2 வெஹிக்கல் இருக்கா, வேறு வெஹிக்கல் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு வெஹிக்கல் எல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சேம் அதே வண்டி தான். அதே வண்டியில் 2 ஸ்பீடு. இப்போ வந்து நீங்கள் 45 ஸ்பீடு கேட்குறீங்களா, அதுலேயே ஒரு ஒயர் இருக்கும். ஒயரில் வந்து செட் பண்ணுவாங்க, ஏதோ செட் பண்ணுறாங்க, செட் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. இல்லை வந்து 65 ஸ்பீடு கேட்டிங்க அப்படின்னாக்கா அதே ஒயரில் வந்து அதே வண்டி தான், சேம் வண்டி தான், அதுலேயே வந்து 65 ஸ்பீடு ஓடுற மாதிரி வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. சேம் அதே வண்டி தான், பட் 2 ஸ்பீடு போகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமாட்டுக்கா இதோட ஃபியூச்சர்ஸுக்கு வந்தீங்கன்னா க்ரூயிஸ் கண்ட்ரோல் இருக்குது. க்ரூயிஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆனதே பார்க்கல பை வண்டியில். நான் வந்து க்ரூயிஸ் கண்ட்ரோல் அமுத்துறேன் சுத்தமாக ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து இந்த டர்போ, ஈகோ, பவர் 3 மோடு இருக்குது. அந்த 3 மோடில் வந்து இப்போது அந்த பட்டன்னு ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து டர்போ, பவர் இதெல்லாம் போடுறேன். ஒரு 2-3 வாட்டி போட்டிங்கனாக்கா ஒரு வாட்டி ஆன் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி இப்படி போட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஆன் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஆன் ஆகாது, கொஞ்சம் நேரம் ஆகும் ஆன் ஆகிறதுக்கு. ஒரு 2-3 வாட்டி இப்படி பட்டன் வந்து ஈகோ டர்போ இந்த மாதிரி போட்டால் தான் டர்போக்கோ ஈகோக்கோ உங்களுக்கு வந்து என்ன மோடு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்விட்ச் ஆகும். பட் அந்த டிஸ்பிளே இருக்குல்ல, முன்னாடி டிஸ்பிளே இருக்கும், அந்த டிஸ்பிளேயில் வந்து காட்டும் டர்போ மோடா ஈகோ மோடா எந்த மோடில் வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதுக்கப்புறமா இதோட மைலேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 70 to 75 கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த மைலேஜ் எல்லாம் சுத்தமாக கொடுக்காது. மைலேஜ் அப்படின்றது அவங்க சொல்கிற மைலேஜ் கொடுக்காது. பட் ஆனால் இது அன்லிமிட்டட் ஸ்வாப்பிங் இல்லை. ஸோ அதனால் எதுவும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் போயிட்டு எப்போ வேணுமோ அப்போ ஸ்வாப் பண்ணிக்கலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறமா நீங்கள் ரோட்டில் போயின்னு இருப்பீங்க. ரோட்டில் போகும்போது ஒரு லெவலில் அப்படியே ஸ்பீடில் போயின்னு இருப்பீங்க. போகும்போது என்ன ஆகும், டக்குன்னு ஸ்லோ ஆகுறது, டக்குன்னு ரைஸ் ஆகுறது. இந்த மாதிரி பிரச்சனையும் எனக்கு வந்தது. டக்குன்னு போயினே இருக்கேன், டக்குன்னு ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம், பட் டக்குன்னு ஸ்லோ ஆயிரும், டக்குன்னு ரைஸ் ஆகும். இந்த மாதிரியான பிரச்சனை இந்த வண்டியில் இருக்குது. ஆனால் இந்த வண்டியை வச்சுக்கின்னு நீங்கள் ஒரு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறதோ இல்லை வந்து எந்த ஒரு வண்டியுமே பஸ்ஸு காரு எந்த வண்டியுமே ஓவர்டேக் பண்ணுறதுக்கு மட்டும் போகாதீங்க. ஏன்னா வந்து இது வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓவர்டேக் பண்ணுறதோ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டுது. ஸோ அதனால் இந்த வண்டியில் வந்து ஓவர்டேக் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா அடுத்தது வந்து இதோட சீட்டுக்கு வந்தீங்கன்னா செம்ம ஆடு. வண்டி சீட் வந்து செம ஆடு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வண்டி ஓட்டுன்னு போனீங்கன்னா டகான்னு செம்ம சவுண்டாக இருக்கட்டும். அந்த வண்டி செம ஆடு, அப்படியே தூக்கி போடுது. எந்த ஒரு சஸ்பென்ஷனும் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 2 hour 3 hour ஓட்டினீங்கன்னாவே உடம்பு ஃபுல்லாகவே செம பெயின் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக உடம்பெல்லாம் நோய்த்துக்குச்சு. நான் ஒரு 2-3 hour தான் ஓட்டினேன். ஒரு 3 hourக்கே வந்து செம உடம்பு கை காலெல்லாம் ஃபுல்லாகவே வலி எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இது சீட்டாக இருக்கட்டும், இந்த வண்டி சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஹார்டாக தான் இருக்குது. ஏன்னா இது கமர்ஷியல் பர்பஸுக்காக பண்ணியிருக்கிறதுனால இந்த வண்டி வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓகே, இவங்க கமர்ஷியலுக்கு பர்பஸுக்கு பண்ணியிருக்காங்க. அது வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி ஓட்டும் போது வண்டியும் இவங்க ஸ்மூத்தாக நல்லா ஓடுற மாதிரி கொடுத்தாங்கனாக்கா, ஒருத்தர் ஒரு மாதிரி ஓட்டும் போது வண்டி வந்து செம டேமேஜ் ஆகும். ஸோ அதுவும் நம்மளும் அதை புரிஞ்சிக்கணும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா இந்த வண்டியில் ஈகோ மோடு போட்டு ஓட்டினீங்கனாக்கா, நீங்கள் டர்போ மோடு போட்டு ஓட்டினாலும் ஓரளவுக்கு நல்லா மூவ் ஆகுது. ஈகோ மோடு போட்டு ஓட்டினீங்கனாக்கா அது போகிறதுக்கே போக மாட்டேது, சுத்தமாக முக்குது, அப்படியே முக்கி போகுது. அதான் நான் முன்னாடி சொன்னல, அப்பில் வந்து டர்போ மோடு போட்டாலும் வந்து ஏறவே மாட்டுது. இந்த விஷயம் வந்து செம்ம டிசப்பாயின்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், பவுன்ஸ் ஷோரூமுக்கே போயிட்டு நான் வந்து கேட்டேன், சார் இந்த மாதிரி
மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, அப்லெல்லாம் ஏற மாட்டேது செய்ய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் நீங்கள் வந்து 65 ஸ்பீடு எடுத்துன்னு இருக்கணும், ஜாஸ்தி வெயிட் போட்டால் வந்து ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அவங்களோட நம்ம இந்த விஷயத்தில் நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. இல்லை சார் நம்ம எதுவும் வெயிட் எதுவும் போடல, நம்ம 2 பேர் தான் உக்காந்தோம், 2 பேர் உட்காந்து ஓட்டணும், பட் அந்த மாதிரி அப்லெல்லாம் ஏறல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கப்புறம் இதோட சர்வீஸுக்கு வந்தீங்கன்னாக்கா செம்மையாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இப்போ போய் நம்ம ஏதாவது குறை சொல்கிறோம், ஏதாவது தப்பு சொல்கிறோம் அப்படின்னா, ஓகே சார் ஆச்சு, நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே நான் போயிட்டு நான் உடனே சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, சரி ஆச்சு என்ன இருக்குது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு என்ன கேட்க ஆரம்பித்தாங்க, என்னென்ன ஆச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரி ஆச்சு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், சார் எனக்கு வேணாம் இந்த வண்டி, நான் வந்து புது வண்டி வாங்கிக்கிறேன், எனக்கு பையன் வண்டி வேணாம், இது வந்து எனக்கு சுத்தமாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சரி ஆச்சு, அதுக்கும் ஓகே அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, இல்லை அந்த மாதிரி கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிராக பேசுகிறதோ இல்லை வந்து ரூடாக பேசுகிறதோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த பவுன்ஸ் கம்பெனியில் வந்து அந்த மாதிரி சுத்தமாக பண்ணதே கிடையாது. சரி சார் ஆச்சு, நாங்கள் வந்து புதுசாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எப்போ சார் வரட்டும் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, சரி இன்றைக்கி ஒரு 3-4 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஆச்சுன்னு சொல்லிட்டு வண்டி அங்கேயே விட்டு சாவியும் அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 4 மணிக்கு போனோம். சார் இன்னொரு 20 to 30 minutes வெயிட் பண்ணுங்கள், ரெடி ஆகின்னு இருக்குது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா புது வண்டியில் வந்து நம்பர் பிளேட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு சில பேட்டரிஸ் எல்லாம் போட்டு செட்டிங் எல்லாம் பண்ணுறாங்க சிஸ்டமில், எவ்வளோ ஸ்பீடு போனோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு சில பல சர்வீஸ் இருக்குல்ல, அந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே ஆச்சு சார் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 minutes தான் வெயிட் பண்ண வச்சுட்டு புது வண்டியும் கொடுத்தாங்க. இந்த பவுன்ஸ் கம்பெனியில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம எந்த விஷயம் நம்ம போய் கேட்டாலும் சரி ஆச்சு நான் பண்ணி கொடுக்குறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வண்டி கொடுத்தாங்க. வண்டி கொடுத்துட்டு எடுத்துக்கின்னு வந்து இந்த வண்டி ஓட்டி பார்த்தேன். இந்த வண்டியில் வந்து ஹார்ட்னஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னல, இதுவும் வந்து சேமாக தான் இருக்குது. புது வண்டி தான். இது முன்னாடினாலும் பையன் வண்டி வேறவங்களாம் ஓட்டினாங்க, 45,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். இந்த வண்டியில் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுவும் புது வண்டி தான். பட்டு முதுகு வலி, கை வலி, கால் வலி இதெல்லாம் வந்து வரும். ஏன்னா வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்குது. அந்த சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், அந்த சீட்டும் அவ்வளோதான் கல் மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், செம கல் மாதிரி இருக்கும். அதனால் எதுவும் பண்ண முடியாது. வாங்கின்னு வந்திருக்கிறேன். நெக்ஸ்ட் வாட்டி வந்து அப்பலாம் இந்த புது வண்டி ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் முன்னாடி பழைய வண்டியில் வந்து சவுண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னல, டம 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 டமன்னு அந்த சவுண்டெல்லாம் வந்து இந்த புது வண்டியில் வரல. அந்த சவுண்டுன்றதெல்லாம் எதுவுமே வரல. பட் அந்த ஹார்ட்னஸ் வந்து இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ப்ரோ நான் வாங்கணும், பவுன்ஸ் வாங்கலான்னு இருந்தேன், ஸோ இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கா, ஓகே நான் வந்து இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி வாங்குறதுனால எல்லா விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாதுன்னு இப்போ நம்ம போய் வாங்கிட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆனோம்னாக்கா அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போது நம்ம வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு வாரமோ 2 வாரமோ ஓட்டிட்டு நீங்கள் போய் திருப்பி அந்த வண்டி கொடுத்துட்டு இல்லை நான் ஓட்ட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் அந்த டெபாசிட் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு வாபஸ் கொடுப்பாங்க தெரியுமா, திரும்ப அந்த 1000 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க. மினிமம் 45 டேஸோ என்னமோ ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ நாள் ஓட்டினா தான் வந்து உங்களுக்கு அந்த 1000 ரூபாயும் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதனால் எல்லாமே தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வாங்கி யூஸ் பண்ணின்னு இருந்தாங்களா அந்த வண்டி ஓட்டி பார்த்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் வந்து வாங்குங்க, பரவாயில்ல. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.